அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகா சேனலிலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் வெத்திலையை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, வெத்தலை ஒரு 7-8 எடுத்துருக்கிறேன். காம்பை கிள்ளிக்கணும். கிள்ளிட்டு இதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். புளியை கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே பூண்டு 4, சின்ன வெங்காயம் ஒரு 20, அடுப்பை சன்னம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வணக்கங்க. கூடவே ஒரு தக்காளி, கூடவே வெத்தலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டு வணக்கலாம். இதை வதங்கிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். தாளித்ததெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் கொஞ்சம், வெந்தயம், நாலு வரமிளகா, கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது கூடவே கொஞ்சமாக வரமிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ புளியை ஊற்றிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது நல்லெண்ணெய் ஊற்றி கூட தாளிக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெத்தலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சுவையாகவும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கிறேன். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தொண்டை கரகரப்பு, இந்த சளி பிடிச்சிருக்கிறது, அந்த எந்த கிளைமேட்டுக்கும் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியானவும் கூட. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.